நமஸ்தே. இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதத்தை பார்ப்போம். என் பெயர் விஜயலட்சுமி. நான் ஹைதராபாத்தை சேர்ந்தவள். 2004ஆம் ஆண்டு எனது இடது நுரையீரலில் கடுமையான வலி மற்றும் தொற்று ஏற்பட்டது. எனக்கு கடுமையான இருமல் மற்றும் விலா எலும்பில் வலி இருந்தது. என்னால் நடக்க முடியவில்லை. மருத்துவர்கள் என்னை பரிசோதித்து சில மருந்துகளை பரிந்துரைத்தனர். ஆனால் அவை பயனற்றதாகவே இருந்தன. தெய்வீக அருளால் நான் ஸ்ரீ அம்மாவின் தனிப்பட்ட தரிசனத்தில் கலந்து கொண்டு அவரிடம் பிரார்த்தனை செய்தேன். ஸ்ரீ அம்மா எனக்கு ஆசீர்வதித்தார். 10 நாட்களுக்குள் நான் குணமடைந்தேன். அடுத்த ஆண்டு எனக்கு வலது நுரையீரலில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. மீண்டும் நான் அம்மாவிடம் தனிப்பட்ட தரிசனத்திற்கு சென்று அவரது ஆசிகளை பெற்றேன். தரிசனம் பெற்ற 10 நாட்களுக்குள் நான் முழுமையாக குணமடைந்தேன். 2006இல் நாங்கள் எத்தியோப்பாவில் இருந்தோம். இந்த முறை என் 2 நுரையீரல்களிலும் பாதிக்கப்பட்டன. மருத்துவர்கள் அதை ஒவ்வாமை மூச்சுக்குழாய் அழற்சி என்று மதிப்பிட்டு வாழ்நாள் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தினர். இந்தியாவில் உள்ள என் அம்மாவிடம் என் நிலைமையை விளக்கி ஸ்ரீ அம்மாவின் தனிப்பட்ட தரிசனத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டேன். இந்த முறை ஸ்ரீ அம்மாவின் ஆசிகளை நான் சக்தி வாய்ந்த முறையில் பெற்றேன். எனது வலி மற்றும் தொற்று அனைத்தும் 10 நாட்களுக்குள் நீங்கியது. அன்று முதல் இன்று வரை என் வாழ்க்கையில் ஒவ்வாமை மூச்சுக்குழாய் அழற்சி இல்லை. பல கோடி நன்றிகள். கர்ம விமோச்சன ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான்.